வெல்கம் டு ஆல். ஸோ எல்லாருக்குமே காமனான ஒரு எனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பாகிஸ்தான், பட் இட்ஸ் அபவுட் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு காமனான எனிமியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், இது வந்து எல்லாருனாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நானே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஸ்டஃப் கூட என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் நிறைய செல்லி கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே என்னன்னா இதெல்லாம் போய் கொஷினாக கேட்டுட்டுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் இப்போ நல்லா எக்ஸ்பர்ட்னா சொல்ல, பட் அண்டர்ஸ்டாண்டபிள், எனக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா, ஓகே யூ ஹாவ் டு ஸ்டடி, இட் வில் டேக் சம் டைம். ஓகே, எடுத்த உடனே இன்றைக்கி நான் ஒரு சாப்டர் எடுக்கிறேன்னா இன்றைக்கி எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடாது. அதே சாப்டர் நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் பார்க்கணும், புரியலையா 20 டைம்ஸ் பார்க்கணும், 30 டைம்ஸ் பார்க்கணும். 31st டைம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும், பேஷண்ட்டாக இருக்கணும், அந்த ப்ராசஸை கீப் ஆன் டூயிங் இட். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்காது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்காது. ஓகேவா? ஆனால் நம்ம இது வரைக்கும் கொஷின்ஸ் கேட்டதை வச்சு ஃப்ரேம் பண்ணோம், சாப்டர் வைஸ் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா டோட்டலி 7 சாப்டர்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு இது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 7 சாப்டர்ஸில் மோஸ்ட்லி ஃபிலிம்ஸில் வந்து கொஷின் தான் கேட்க போகிறாங்க. சாப்டர் 1 இதே ஆர்டரில் நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸ்டேட்டாக ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்றும் புரியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் நேஷ்னல் இன்கம். ஓகே, அதுக்கப்புறம் மணி அண்ட் பேங்கிங், தென் இன்ஃப்ளேஷன். ஃபிஸ்கல் பாலிசின்னா என்ன, பட்ஜெட் பற்றி படிக்க போகிறோம். தென் எக்ஸ்டர்னல் செக்டார், இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பவர்ட்டி. சத்தியமாக சொல்கிறேன், இவன் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் அது ஃபிஸ்கல் பாலிசினா ஒன்றும் புரியல, எதுன்னு எக்ஸ்டர்னல் செக்டார், ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன, மார்க்கெட் தெரியும் எனக்கு, எதுனா ஃபினான்ஷியல் மார்க்கெட், அப்படிலாம் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வுட் பி தேர். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனலும் பார்க்கல. நேஷ்னல் இன்கமில் ஸ்டார்ட் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பவர்ட்டி எல்லாமே கவர் பண்ணுவோம். ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண எந்த ஒரு வீடியோவும் நான் வந்து எந்த சேனல்லையும் பார்க்கல. மேபி இருக்கலாம், பட் எதுக்கு நான் பார்க்கல, நோட்டிஸபிள் ஆகலை. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நேஷ்னல் இன்கம் ஸ்டார்ட் பண்ணி இந்த சாப்டர் நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரியணுமோ எல்லா டாபிக்ஸுமே I'm going to cover. ஓகே, அது மாதிரி ஒவ்வொரு சாப்டராக நான் கவர் பண்ணி நேஷ்னல் இன்கமில் ஸ்டார்ட் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி வரைக்கும் நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுதான் நான் வந்து எனக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு டார்கெட். ஓகே, இந்த ப்ராசஸ் போகிறப்ப லாங் ப்ராசஸ் தான். நான் வீக்லி த்ரைஸ் போடலான்னு இருக்கேன். ஒவ்வொரு சாப்டரும் மேபி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு மேக்ஸிமம் 3 பார்ட் வரைக்கும் போடலாம், லென்த் அந்த சாப்டருடைய லென்த்து பொறுத்த வரைக்கும். ஸோ லாங் ப்ராசஸ். ஓகே, ஒரு சாப்டருக்கு நான் ஒரு 3 வீடியோ போட்டால் கூட 7 சாப்டர்ஸ் 21 கிட்ட, ஓகே 20+ வீடியோ வருது. ஸோ ஒன்லி இஃப் யூ கீப் ஆன் encouraging it, okay, it can be by subscribing and by letting me know through comment or any other way. Okay, நீங்கள் என்கரேஜ் பண்ணாதான் that will be motivating for me. ஓகே, நான் ஒரு வீக்லி த்ரைஸ் போடுறேன்னா நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறப்ப that will motivate me to post 4 or 5. அதனால் உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பிஃபோர் நான் கேட்கல, இப்போ வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா ப்ளீஸ் let me know that through comment and do subscribe my channel. ரைட், ஸோ இந்த 7 சாப்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 20-25 வீடியோஸில் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு கவர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ்க்கான எக்கனாமிக்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருப்பீங்க. நான் பேசிக்காக தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். எவ்ரிபடி வில் பி 0லேருந்து 100 இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுமே, ஓகே, உங்களுக்கு 0 நாலேஜாக இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை வீடியோ. அந்த ஸ்டேஜில் தான் நான் கொண்டு போக போகிறேன். ஏன்னா நான் அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் வந்தேன். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட கோல் அப்கமிங் வீக்ஸுக்கு. தென் பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸ் இருக்குது. ரிசோர்ஸ் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் டேக் நோட்ஸ் ஃப்ரம் மை வீடியோ. ஓகே, என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். தனியாக நோட் போட்டு ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுங்கள், என்னென்ன சாப்டர்ஸ் படிக்க போகிறோம் ஃபிலிம்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏன் நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரைட்டா, விச் சப்ஜெக்ட் டு ஸ்டார்ட் வித் அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் வந்து பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபின்னு சொல்லியிருப்பேன். இந்த 4 தான் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஏன்னா ஃபிலிம்ஸில் அட்லீஸ்ட் 60%, ஐ மீன் 100ல் 60 கொஸ்டின்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து தான் வருது. இதில் எக்கனாமிக்ஸ் ரொம்ப சின்ன சப்ஜெக்ட், அதனால் we are starting with economics. ரைட்டா? ஸோ யூ கேன் டேக் நோட்ஸ் ஃப்ரம் மை வீடியோ. ஃபஸ்ட்டு திங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் எனக்கு நான் சொல்ல மாட்டேன், நாட் அட் ஆல். ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் யூ ஷுட் ரிலை ஆன். அதனால் நீங்கள் வந்து எய்தர் விவேக் சார் புக், இப்போ ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இல்லாட்டி ஒரு நாள் சாருடைய நோட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் வந்து 1200+
பேஜஸ் இருக்குது. அதனால் நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. பட் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிங்கன்னா யூ கேன் ஃபாலோ இட். இல்லாட்டி விவேக் சார் வந்து ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜில் வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து ரெண்டுமே ரீட் பண்ணி பாருங்கள். எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதில் ஒன்று ஸ்டிக் பண்ணுங்கள். ரெண்டுமே படித்து டைம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லிசன் டு மை வீடியோ, தென் ரீட் தட் புக். அதுக்கப்புறம் ஜாயின் விவேக் சார் எக்கனாமிக் டெலிகிராம் சேனலில் விவேக் சார் எக்கனாமி அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னோட வீடியோ வந்து ஸ்டாட்டிக் பார்ட் வந்து லேர்ன் பண்ணிடுவீங்க கம்ப்ளீட்டாக. ஓகே, 7 சாப்டர்ஸுமே ஸ்டாட்டிக் பார்ட் ஓகே. பட் கரண்ட் அஃபேர்ஸும் கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. அந்த 7 சாப்டர் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இவருடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியும் வந்து அவர் அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டது நியூஸ் பேப்பரில், ஹிந்து பேப்பரில் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு டேரெக்டாக அப்லோட் பண்ணிடுவார். அப்லோட் பண்ணுறப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஆர்டிக்கல் கூட ரொம்ப பேசிக்காக, ரொம்ப பேசிக் இங்கிலீஷில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிவைக்கு வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிவைக்கு சால்வ் பண்ணாமல் நீங்கள் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு லெக்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை, இப்போ வந்து நான் நேஷ்னல் இன்கம் ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சிட்டேன் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு இந்த புக்கில் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு பிவிக்யூவை அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் த ப்ரிலிம்ஸ். அப்புறம் மெயின்ஸ் இருக்குது. நம்ம மெயின்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து எக்கனாமிக்ஸை கவர் பண்ணிடலாம். அப்கமிங் 1 month நம்ம கவர் பண்ணிடலாம். 20+ வீடியோஸ். ஸோ 1 month இட் மே டேக். ஸோ கீப் ஆன் என்கரேஜிங் மீ. ஓகே, தேங்க்யூ.